இன்னைக்கு ரொம்ப கலகலப்பா ஒரு டாபிக் பேசணும். சீரியஸ்னஸே கிடையாது. தலைப்பு என்னன்னு பாத்தீங்கன்னா, பெண்களுக்கு அழகு எது, பொன்னகையா இல்ல புன்னகையா அப்படின்றதுதான் இன்னைக்கு தலைப்பு. இது ஒரு சிறப்பு பட்டிமன்றம் மற்றும் ஒரு சிறப்பு பட்டிமன்றம். அதனால உங்களை நம்பி தான் பேச போறோம். நீங்க இருந்தாலும் நல்லா செய்யுங்க. அடுத்த ஜோக்கு இன்னும் நல்லா ட்ரை பண்ணுவோம். சரிங்களா? இப்போ நகை கடைக்கு போறது நகை கடைக்கு போறதுல 2 பேர் யூஸ்வலா போவாங்க. அதுல ஒருத்தர் ரொம்ப சந்தோஷமா திரும்பி வருவாங்க, ஒருத்தர் ரொம்ப சோகமா திரும்பி வருவாங்க. சோகமா திரும்பி வருவாங்களா ஒரு தடவை கை தட்டுங்க பார்க்கலாம். சரி, அப்ப கூட்டம் இருக்கு. இப்ப எப்படி நடக்க போகுதுன்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கு 2 டீம் இறங்கி இருக்கு. 2 டீமுமே சிரிப்புலையும் கலாய்க்கிறதுலையும் பயங்கரமா தேவைப்படும். அதனால இந்த சிறப்பு பட்டிமன்றம் சிறப்பா இருக்கும்னு நம்பி நம்ம உட்காரலாம். இது எப்படி நடக்க போகுதுன்னு கேட்டீங்கன்னா, ஒவ்வொருத்தரும் 4 இருந்து 5 நிமிஷம் பேசப்படும். 4 மணி ஆன உடனே 4 நிமிஷம் ஆன உடனே நான் ஒரு சமிக்கை கொடுப்பேன். என்ன அர்த்தம்னா, இது ஒரு அவங்க பேச்சு முடிச்சுக்கணும். அப்படி அவங்க முடிக்கலன்னா அவங்க சொல்ற எந்த ஜோக்கு நீங்க யாரும் சரியாது. இது ஞாபகம். ஸோ 5 நிமிஷத்துக்கு அப்புறம் அவங்க ஜோக் சொன்னா செல்லாது. அடுத்தது இது சிரிக்கிறதுக்கு மாத்திரம் இல்லை, இதுல நிறைய சிந்திக்கிற விஷயங்களையும் நம்ம பேச போறோம். ஸோ அவங்களுடைய கருத்துக்கள் எல்லாத்தையும் நம்ம கேட்டு வீட்டுக்கு போய் எப்படி அடி வாங்காம தப்பிக்கிறது அப்படின்ற விஷயத்தையும் தெரிஞ்சுக்கணும் நம்ம விரும்புறோம். அடுத்தது இப்போ வீட்டுல அடி வாங்கி தயாராகி இல்ல ஏற்கனவே அடி வாங்கி வந்திருக்கிற நீங்க சிரிக்கிறீங்க, நாம வந்திருக்கிற மரியாதைக்கு அணி தலைவர்களை முதல்ல பேச வைக்கிறேன். முதல்ல பேச வரப்போறது கார்த்தி. இப்ப என்ன கேட்டீங்கன்னா, முதல்ல பேச போறது கார்த்தி பத்தி உங்க எல்லாருக்குமே நல்லா தெரியும். இனிமேல் வீட்டுக்காரமாக்கு நகையே வாங்கி தராம எல்லோரும் முன்னாடியே சத்தியம் பண்றதுக்காக நம்ம கார்த்தியை கூப்பிடுறோம். போங்க கார்த்தி. உங்கள் அழகான புன்னகையால் நீங்கள் சொல்ல போகும் தீர்ப்புக்கு முன்னாடியே குறிப்பு காட்டி சாட்சாத் சரஸ்வதி தேவி மாதிரி அமர்ந்திருக்கும் நடுவர் அவர்களே, புன்னகை இல்லை, உங்கள் புன்னகையால் எங்கள் உள்ளத்தை எல்லாம் கவர்ந்த ஆட்டோவா தமிழ் பெண்களே, குழந்தையின் சிரிப்பில் கடவுளை பார் என்பார்கள். தங்கள் மனைவியின் சிரிப்பில் மட்டுமே கடவுளை பார்க்கும் எனது சக ஆண் நண்பர்களே, அனைவருக்கும் வணக்கம். இப்ப அழகை பத்தி பேச போறோம். எல்லாரும் அழகுதான், ஆண்களும் அழகுதான், பெண்களும் அழகுதான். ஆனா நம்ம பட்டிமன்றத்தோட தலைப்பு பெண்களுக்கு அழகை கூட்டுவது புன்னகையா அல்லது பொன்னகையான்றாங்க. நான் இங்க ரொம்ப தீர்மானமா சொல்லிக்கிறேன், பெண்களுக்கு அழகை கூட்டுறது புன்னகை மட்டுமே. அதுக்கு ஒரு 4 பாயிண்ட் சொல்றேன், என் எதிர நீ கவனிச்சுக்க. ஸோ புன்னகை பெண்களோட எப்பவுமே கூடவே இருக்கிறது. பொன்னகை நீங்க தேடி கண்டுபிடிச்சு இருந்துச்சுன்னா எடுத்து மாட்டிக்கலாம், கழுத்துல காதுல எங்கேயோ நாளும். பொன்னகையை நீங்க தேடும் போது இந்த நகை அழகா அந்த நகை அழகா அப்படி குழப்பம்லாம் வரும். ஆனா புன்னகை உங்களுக்கு அது ஸ்டாண்டர்டு, அது ஒரு கிளாஸ். அது புன்னகை எப்பவுமே அழகுதான். அப்புறம் புன்னகை விலை மதிப்பில்லாதது, ஆனா அதுக்கு விலையை கொடுக்க வேண்டியதில்லை, அது ஃப்ரீ. அது ஆனா புன்னகைக்கு நீங்க இப்ப விலை கொடுத்தாலும் வாங்குற அளவுக்கு யாரும் ஆள் இல்லை. அப்புறம் புன்னகையை பார்க்கும்போது நமக்கு ஒரு யாராவது பக்கத்தில் உள்ளவங்க புன்னகைச்சாங்கன்னா நமக்கு ஒரு தெம்பம், ஒரு கான்ஃபிடன்ஸ் வரும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நம்ம நடுவர் இருக்காரு, அவர் சிரிக்கிறத பார்க்கும்போது எனக்கு எங்க அணி ஜெயிக்க போகுது,
நான் சொல்ற ஆர்குமெண்ட் அவருக்கு பிடிச்சிருக்குன்னு தெரியும் இல்லைங்களா? ஒரு தாயின் முகத்துல தெரிகிற புன்னகையை பார்க்கும்போது குழந்தைக்கு வந்து நம்ம சேஃபா இருக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை வருது. ஒரு காதலி புன்னகையை பார்க்கும்போது அந்த காதலன் ஆர்டிக் அருகில உள்ள ஒரு கொடிய குளிர் பிரதேசமான கனடாவுக்கே வரது ரெடி ஆகலாம். மனைவியின் புன்னகையை பார்க்கிறப்ப கணவன் அவன் கணவனை பார்க்கலாம், அவனுக்கு 1000 யானை பலம் வருது. இதுதான் வந்து அந்த ஆட்டோவா கவிஞர் கார்த்திகேயன் அவர் எழுதியிருக்காரு. நீங்க என்ன படிச்சிருக்க மாட்டீங்க, ஏன்னா சொந்த எழுதியிருக்காரு. அவர் என்ன சொல்றாருன்னா, இந்த பொதுவாகவே பெண்கள் புன்னகைத்தால் பாலைவனம் பூ பூக்கும், என் பொண்டாட்டி புன்னகைத்தால் இந்த பூலோகம் சொர்க்கமாகும். ஒரு 2 days அவங்க ஒய்ஃபு கோச்சிட்டு பேசலாருட்ட அப்ப அவர் ரொம்ப கவலை ஆயிட்டாரு. அப்ப எழுதினார், என் பொண்டாட்டி கோவப்பட்டால் சோலையெல்லாம் பாலையாகும், அந்த சூரியனை எரிந்து சாம்பலாகும் அப்படின்னு எழுதினார். அப்புறம் திரும்ப அவங்க கொஞ்சம் மனசு மாதிரி சிரிக்க ஆரம்பிச்சப்ப அவர் பயங்கர கூல் ஆயிட்டாரு. அவருக்கு பழசுலாம் மறந்து போச்சு. ரொம்ப ஹாப்பியாகி ஒரு ஹைக்கூ கவிதை எழுதினார். அவர் என்ன சொன்னார்னா, நீ இத்தனை அழகான புன்னகைக்கு சொந்தக்காரி, நான் உனக்கு சொந்தக்காரி அப்படி பெருமையாயிட்டார். ஸோ இப்போ வந்து எப்படி வந்து பெண்களுடைய புன்னகை வந்து நமக்கு எல்லாத்துக்கும் ஒரு சக்தியை கொடுக்குது அப்படின்றத அப்பவே ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன் ஒரு அறிவியல் விஞ்ஞானி அப்பவே சொல்லியிருக்காரு. ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, எதிர நீங்க கேட்டிருக்கீங்க, E=mc² கேள்விப்பட்டிருக்கீங்களா? E என்னன்னா அது தப்பா படிச்சிருப்பீங்க, புக்கில் போடலாம் தப்பு படுத்திருக்காங்க. E வந்து எனர்ஜி ஆஃப் த மேன், M stands for மகளிர், C stands for ஸ்மைல், புன்னகை. அந்த மகளோட புன்னகையில தான் எனர்ஜியே கிடைக்குது அப்படின்னு அப்படியே சொல்லியிருக்காரு. இந்த இதுதான் தமிழ்ல வந்து தியரி ஆஃப் ரிலேஷன்ஷிப்னு தமிழ்ல சொல்லியிருக்காங்க. எனர்ஜி ஆஃப் த மேன் ஆர் மேன்கைண்ட் அதுக்கு. ஸோ எனவே பெண்களுடைய அவங்க கூடவே ஒட்டி இருக்கிற அந்த புன்னகையில அந்த புன்னகை நமக்கு கொடுக்குற ஒரு டெம்பிள் தான் அவங்க பெண்கள் ஆளுகள் மட்டும் இல்லை, ஆண்கள் ஆளுகள் மேலே. ஸோ அந்த மாதிரியாக ஒரு மக்களுக்கு ஒரு சந்தோஷத்தையும் ஒரு நம்பிக்கையையும் ஒரு பாதுகாப்பையும் கொடுக்கக்கூடிய பெண்களின் புன்னகையே ரொம்ப அழகு. அந்த புன்னகை தான் காப்பு, புன்னகை டூப்பு என்று சொல்லி வார்த்தை எடுத்துக்கொள்கிறேன். அடுத்தவங்க என்ன செய்வாங்க, யார் அடுத்து பேச வராங்க. அடுத்து ஆட்டோவால எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கு, உள்ளதை உள்ளபடி நமக்கு அப்படியே சொல்ற ஒரு உன்னதமான ஆகும் திரு மதியம். இப்போ அழகா நமக்கு புரியுற மாதிரி பதில் சொல்லி புது விஷயங்களை சொல்ல வாங்க. ஹலோ அனைவருக்கும் வணக்கம். நண்பர் கார்த்தி வந்து அவரோட கருத்துக்கள் எல்லாம் பண்ணிவிட்டாரு. என்ன ப்ரோ வாட் இட்ஸ் வெரி ராங் ப்ரோ. தன்னை மேம்படுத்திக் கொள்ள, தன்னை அழகுபடுத்திக் கொள்ள என்ன தேவைன்னு அவங்களுக்கு தெரியாது, நிச்சயம் தெரியும்னு நான் நம்புறேன். இந்த பிஸி காலத்துல தனக்கு கிடைக்கிற நேரத்துல மிக நேர்த்தியாக தன்னை மேம்படுத்திக் கொள்ள, தன்னை அழகுபடுத்திக் கொள்ள ரொம்ப ஆர்வமா எல்லாருமே இருக்காங்க நான் நம்புறேன். இந்த தலைப்புக்கு நடக்கிற விஷயங்களை கொஞ்சம் பகிர்ந்தாலே என்னோட ஜஸ்டிஃபிகேஷன் கொடுக்க முடியும் அப்படின்னு நம்புறேன். இப்ப எங்க வீட்டை எடுத்துக்கிட்டீங்கன்னா, எங்க வீட்டு தங்கங்கள்லாம், அதாவது தங்கங்கள்லாம்
ஒரு ஃபங்க்ஷனுக்கு கிளம்பி வர பார்த்தாலே ரொம்ப அழகா இருக்கும், அமர்க்கலமா இருக்கும். முதல் நாளே பிளான் பண்ணிடுவாங்க, பூச்சாட் பண்ணுவாங்க. முதல் நாளே பூச்சாட்டில் போட்டு அடுத்த நாளே என்னென்ன ட்ரெஸ் பண்ணணும், என்னென்ன எடுத்து வைக்கணும் எல்லாம் நீட்டாக பிளான் பண்ணிடுவாங்க. அடுத்த நாள் காலையில் வந்து சும்மா ஜம்முன்னு கிளம்பிட்டு அவங்களுக்கு எப்போ ஒரு டவுட் வரும்னா நகை செலக்ட் பண்ணுறது நம்மளோட தேவைப்படும். ஒரு பக்கம் வளையல் போட்டுப்பாங்க, இன்னொரு பக்கம் தோட்டம் போட்டுப்பாங்க. அப்பா இது நல்லா இருக்கா, இது நல்லா இருக்கா, அம்மா அவங்களுக்கு அப்படின்னா நம்மளுக்கு தெரியாதா, அம்மா இது வேணாம் அதை போட்டுப்பா அப்படின்னு நல்லா ஹாப்பி ஆகிடுவாங்க. அடுத்த ஒரு கேள்வி கேட்பாங்க, ஏப்பா இந்த நகை எப்போ வாங்கணும்னு ஞாபகம் இருக்கா அப்படின்னு கேட்பாங்க. அப்போ நீங்கள் நம்ம மைண்டே பிளாக் ஆகிடும். சரி அவங்கள்ட்ட இந்த டவுட்லாம் கேட்க வேணாம்னு சரி அடுத்த ஜென்ரேஷனில் போவோம். நம்ம பிள்ளைகிட்ட போவோம்னா பிள்ளைய படிக்கிறதுலாம் பரபரப்பாக இருக்க மாட்டாங்க, ஆனால் ஃபங்க்ஷன்லாம் சும்மா பரபரன்னு இருப்பாங்க. அவங்க மேக்கப் பீப்புள்லாம் டாப்பாக பண்ணிட்டு இருப்பாங்க. சரிட்டு அவங்க இதே என்னோட மேல கண்ணாடி முன்னால அப்படி காலம் போட்டு பார்த்துட்டு இருக்கும்போது சரி அவங்ககிட்ட இந்த டவுட்டை கேட்கும் அப்படின்ட்டு அப்பா அப்படின்னு கூப்பிட்டோம்னா நம்மளை திரும்பி பார்த்து என்னப்பா அப்படிலாம் கேட்க மாட்டாங்க. ஏன்னா அவங்க கான்சன்ட்ரேஷன் கூட மேக்கப் கண்ணாடி பார்த்துட்டு இருப்பாங்க. இல்லைப்பா இந்த வீட்டுல எல்லாம் பேசிக்கிறாங்களே நீங்களே ஆள்லாம் சூப்பராக இருக்கீங்க, எதுக்கு இந்த புன்னகைலாம் புன்னகை எதுவும் போதுன்னு சொல்கிறாங்களே அப்படின்னோடனே அந்த கண்ணாடி பார்த்துட்டே கேட்பாங்க வாடி மீன் பொன்னகைன்னா அப்படின்னு கேட்பாங்க. இல்லைப்பா தோட்டா இருக்கு ஜம்முன்னு தான் இருக்கீங்களே அப்படின்னா டக்கு சாக்கா திரும்பி பார்ப்பாங்க. திரும்பி பார்த்து அப்படின்றாங்க. அப்படின்னா நிப்பாட்டுங்க போகுது அப்படின்னு தான் நடுவர் பிடிச்சி வச்சுருவாங்க. ஆமாம் அதே மாதிரி சரி இந்த ஜென்ரேஷனில் நம்ம பக்கம் பேசுவோம் அப்படின்னா நம்ம பக்கம் அப்பத்தாலாம் அந்த காலத்தில் என்ன போட்டிருப்பாங்கன்னா பெருசாக காதோடு கொடுப்பாங்க, நல்லா பெரிய தங்கத்தில் போட்டிருப்பாங்க. அதுக்கு பேர் வந்து தங்கட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. சரி அப்பத்தான் நம்ம டவுட் கேட்பாங்க, அப்பதான் அந்த வீட்டில் பேசிக்கிறாங்க எது தங்கட்டில அவங்களுக்கு இருக்கு ஆசை சமூகத்திக்கிறா அப்படின்னா யாருப்பா பேசுகிறாங்க அப்படின்னா இந்த நம்ம ஆளுகிட்டே பேசிக்கிறாங்க அப்படின்னா அந்த பிள்ளைகள்லாம் ஒன்று தெரியாதவங்கப்பா புரியாமல் பேசுவாங்க, அதெல்லாம் நீங்கள் எடுத்துக்காதீங்க அப்படின்றாங்க. ஆனால் நான் என்ன அப்போ தான் இப்போ சொல்லிடுச்சு அப்படின்ட்டு இப்போல்லாம் என்ன பண்ணுறாங்க, எதாக இருந்தாலும் டக்கு போயிட்டு ஏன் தான் தட்டு பார்க்குறாங்க. டப்புன்னு நம்ம போயிட்டு ஒய் அப்போ தான் வியர் தண்டட்டி அப்படின்னா என்ன சொல்லுது அப்படின்னா தண்டட்டி இருக்கு போகிறாங்க அப்படின்னா அது ஒரு ஆளுமை, அவங்களோட கம்பீரத்தை காட்டுன்றாங்க, அதாவது பெர்சனாலிட்டி அப்படின்றாங்க. ஸோ அந்த காலத்தில் நம்ம அப்பத்தாவுக்கு பெர்சனாலிட்டி டெவலப் பண்ணி போகிறது வந்து அந்த தண்டட்டி தான். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு வாழ்வின் ஒவ்வொரு பகுதியிலுமே இந்த தங்கம் வந்து ரொம்ப முக்கியமாக ஒரு நிமிஷம் இருக்கு, உங்களுக்கு இன்னும் ஒரு நிமிஷம் இருக்கு. தேங்க்யூ. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சின்ன குழந்தையா இருக்கும்போது ஒரு சின்ன குட்டியான நம்ம கால் விட்டு அவங்களுக்கு ஒரு தங்கத்தை போட்டு பார்த்தோம்னா அந்த குழந்தையோட முகமே ரொம்ப பிரகாசமாக இருக்கும். அதை பார்த்து குடும்பங்கள் வந்தா போட்டுட்டாங்க அப்படின்னு நம்மளை பார்க்கணும். அப்படியே கொஞ்சம் நேரம் வந்துட்டாங்க அப்படின்னா நம்ம ஒரு பருவத்தை நிலையில் அடைஞ்சோடும் அவங்க ஒரு அகழ்வுக்கு எடுத்துட்டு நம்ம ஒரு சின்ன போட்டுட்டு ஒரு அழகாக நடந்து வருவாங்க. ஸோ தங்க செங்கை போட்டு ஒரு மின்னும் பயணியாக மாற நம்ம மகளை பார்த்து நமக்கு சந்தோஷமா இருக்கும். இந்த மாதிரி தீர்த்தவங்களை பற்றி சொல்லிட்டியா எல்லாருங்களுக்கு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா சிந்தா சொல்லிட்டு முடிச்சுறேன். நான் இன்னொரு அண்ணன் ஒரு கிராமத்துலேருந்து வந்தவங்க, நான் அப்படியே கடந்துட்டு கேடா பண்ணிட்டு அங்கேயே தங்கிட்டாப்புல ஊருக்கு போகும்போது பார்த்துருங்க அண்ணனை பார்த்தப்போ தப்புன்னு பார்த்துட்டு முதல் வார்த்தை சொன்னது அது இப்படியெல்லாம் பட்டுச்சுடா அப்படின்னாரு. ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. ஆனால் அப்படிப்பட்ட கஷ்டப்பட்டு வளர்ந்த குழந்தைகள் தன் தாயை போட்டா பார்க்கணும்னு ஆசைப்படுங்க சரிங்களா, சின்ன நகையை போட்டு பார்க்கத்தான் ஆசைப்படுவாங்க. அதனால வாழ்வாழ்க்கை ஏழ்மையோ பெரியவங்களோ நம்ம வாழ்க்கை பூரா நகை ஒரு பெரிய அனுபவிக்கு சொல்லி வாழ்த்து கொடுத்த அனைவருக்கும் நன்றி. வணக்கம். ரொம்ப ஆழமா 2-3 கருத்தை பதிவு வச்சுருக்காரு, என்னன்றது நம்ம பார்ப்போம். அடுத்து புன்னகையே அப்படின்ற அணியிலிருந்து அழைக்க இருக்கிறோம். யார் வராங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாருக்கும் மிகவும் பரிச்சயமான முகம் திருமதி சங்கீதா வரப்போறாங்க. இது வந்து சங்கீதா எனக்கு கொஞ்சம் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. அவங்க பேசும்போது என்ன செய்யணும், நான் என்ன சொல்லணும்னு எனக்கு எழுதி கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் நான் நடுவில் செய்வேன், அப்போதான் நீங்கள் கை தட்டணும். இன்ட்ரடக்ஷன் தான் அவங்க எனக்கு எழுதி கொடுத்தது.
10 பவுன் நகைய அசால்ட்டா போட்டுட்டு புன்னகை தான் அப்படின்னு நான் பேச வந்திருக்கேன் பாருங்க, எனக்கு ரொம்ப தைரியம் இருக்கு அப்படின்னு சொல்லி கம்மியா பேச முடியாது. குடும்பத்தோட டிக்கெட் வாங்கி தமிழ் சங்கத்தை வாழ வைக்கும் என் நண்பர்களே, சிங்கம் சிங்கிளா தான் வரும், சிங்கிள் டிக்கெட் வாங்கி வந்திருக்கும் சிங்கங்களே, அழகுக்கு அழகு சேர்க்கும் புன்னகையோடு விட்டிருக்கும் என் தோழிகளே, என் மேல என்னை விட நம்பிக்கை வச்சு என பட்டிமன்றத்துறைக்கு சேர்த்துவிட்ட என் பட்டிமன்ற நண்பர்களே, இந்த நிகழ்ச்சி தூண்களாக இருக்கும் ஸ்பான்சர்களே, பல இன்னல்களுக்கு இடையே இந்த சித்திரை திருவிழாவை தலைமையேற்று நடத்தி வரும் நடுவர்களே, அனைவருக்கும் வணக்கம். பெண்களுக்கு அழகு சேர்ப்பது புன்னகையே புன்னகையே, இந்த கேள்வி உலகம் அறிஞ்ச உண்மை. இதுக்கு எதுக்கு பட்டிமன்றமும் விவாதம்னு எனக்கு புரியவே இல்லை. பச்சை குழந்தையை கேட்டா சொல்லிடும் அது புன்னகை தான் சொல்லிடுறேன். வார்த்தைகளே இன்றி அன்பை வெளிப்படுத்தும் ஒரு அற்புதமான மொழிதான் புன்னகை. இன்னைக்கு காலையில என் வீட்டுக்காரி என்கிட்ட கேட்டாரு, என்னம்மா இன்னைக்கு பட்டிமன்றமா அப்படின்னு கேட்டாரு. நான் என்னமோ பட்டிமன்ற பரம்பரை பேச்சாளர் மாதிரி கேட்டாரு. இன்னைக்கு தான் முத பட்டிமன்றம் பேச வந்திருக்கிறேன். கேட்டுட்டு என்கிட்ட கேட்டாரு, என்னம்மா தலைப்பு அப்படின்னாரு. பெண்களுக்கு அழகு சேர்ப்பது புன்னகையே புன்னகையே அப்படின்னு சொன்னேன். ஒரு நிமிஷம் அமைதியா இருந்தாரு. அதுக்கப்புறம் கேட்டாரு, எந்த டீமா பேச போறாரு அப்படின்னாரு. நான் சொன்னேன் புன்னகைன்னு. அவரோட முகத்துல அப்படி ஒரு மலர்ச்சி. நம்ம விடுவோமா நம்ம திரும்ப கேட்டோம், நீங்க எந்த அணி வெல்லும் நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்டேன். உடனே கொஞ்சம் கூட யோசிக்காம புன்னகைன்னு சொன்னாரு. அவரோட உண்மையான பதிலுக்கும் உஷாரான பதிலுக்கும் நல்லாவே எனக்கு வித்தியாசம் தெரியும். 20 வருஷம் கல்யாணம் ஆகி குடும்பம் நடத்திருக்கேன். எது உண்மை எது உஷார்னு தெரியும். ஆனாலும் ஒரு புன்னகையோட நாங்களும் ஈவெண்ட்டுக்கு கிளம்பி பேசாம வந்துட்டோம். புன்னகை தாங்க பெண்களுக்கு மிக மிக முக்கியம். அதுவும் ரொம்ப முக்கியமானது இல்லத்தரசிகளுக்கு. ஏன்னா அந்த காலத்துல சொல்லுவாங்க, குடும்பம் என்றால் குடு இன்பம் என்று. அந்த இன்பத்தை இல்லத்தரசிகள் கொடுத்தாதான் குடும்பம் எப்போதும் சந்தோஷமா இருக்கும். இல்லைன்னா அது குடு துன்பமானது. ஒரு பெண் பிள்ளையை பெற்ற தந்தை தன் மகளின் புன்னகைக்கு ஈடு இன்னை இல்லை என்பதை அதை பாட்டாக பாடியிருப்பார். கோவில் எதற்கு தெய்வங்கள் எதற்கு உனது புன்னகை போதுமடி. அதாவது கோவிலும் தெய்வமும் கூட தேவையில்லை, என் மகளின் புன்னகை போதும் என்று அவ்வளவு பெருமையாக பாடியிருப்பார் ஒரு பெண் பிள்ளையை பெற்ற தந்தை. அது மட்டுமா, இப்ப துலாபாரம் கிருஷ்ணலீலைகள் எல்லாரும் கேட்டிருப்பீங்க. அதுல துலாபாரத்துல பாருங்க, சத்யபாமாக்கும் ருக்மணிக்கும் ஒரு போட்டி நடக்கும். அப்ப யாருக்கு கிருஷ்ணர் மேல அதிக பாசம் இருக்குன்னு சொல்லிட்டு அப்ப சத்யபாமா என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க ஒரு பெரிய அரசரோட மகள், அதனால நிறைய நகை வச்சிருப்பாங்க. அவங்க இருக்கிற அணிகலன்கள் எல்லா பொன்னகையும் கொண்டு வந்து அந்த தராசுல நிறுத்துவாங்க. ஆனா தராசு ஒரு இன்ச்சு கூட நகர்ந்திருக்காது. ஆனா சத்யபாமா ஒரு புன்னகையோடு ஒரு சிறிய துளசி இலையை தான் வைப்பாங்க. அந்த தராசு அப்படியே கீழே இறங்கிடும். அந்த புன்னகைக்கு அவ்வளோ சக்தி இருக்குங்க. அப்போ புன்னகை பெண்ணுக்கு அழகு சேர்த்துதுன்னா உண்மையா இல்லையா? அட இவ்வளோ ஏங்க, நம்ம நடிகைகள் எடுத்துக்கோங்க. அந்த காலத்துல KR விஜயா அம்மா இருப்பாங்க. அம்மன் வேஷம் போட்டு பல படங்கள் நடிச்சிருப்பாங்க. அப்படியே தத்ரூபமா அப்படியே இருக்கும் அவங்களோட ஆக்டிங். அப்படி நகைகள் போட்டு புன்னகை அப்படி போட்டு அவ்வளோ அழகா நடிச்சிருப்பாங்க. ஒரு காலத்துல நான் சாமி கும்பிட்டேன்னா கண்ணு முன்னேன்னா KR விஜயா முகம் தான் ஞாபகம் வரும். அந்த அளவுக்கு KR விஜயா மனசுல பதிஞ்சிருப்பாங்க. ஆனா அவங்க அவ்வளோ புன்னகை போட்டு அம்மன் வேஷம் போட்டு நடிச்சிருந்தாலும் அவங்களை யாரும் பொன்னகை அரசின்னு சொல்றது இல்லை, புன்னகை அரசின்னு தான் சொல்லுவாங்க. அப்ப இருந்த KR விஜயா இப்ப இருக்க ஸ்னேகா வரைக்கும் பாருங்க, நகை கடையில போய் எத்தனை நகை விளம்பரங்களுக்காக ஸ்னேகா நடிச்சிருக்காங்க. ஆனா எல்லாராலையும் வசீகரிக்கப்பட்டது அவங்களோட புன்னகை தான். அதனால அவங்களுக்கு புன்னகை அரசின்னு தான் சொல்லுவாங்க. ஒரு நிமிஷம் சொல்லுங்க நடுவரே.
போறவங்க ஒரு பொண்ணை பார்த்தோன்னே வீட்டுக்கு வந்து என்னங்க சொல்லுவாங்க, பொண்ணு நல்லா புன்னகை போட்டு அழகா இருந்துச்சுன்னா சொல்லுவாங்க, பொண்ணு சும்மா புன்னகையோட அவ்வளவு அழகா இருந்துச்சு அப்படித்தானே சொல்லுவாங்க. எல்லா ஊர்லயும் தான் கொஞ்சம் 20 வருஷம் 30 வருஷம் முன்னாடி போயிட்டாங்க நடுவரே. புன்னகைங்கிறது என்னைக்குமே நிரந்தரமான விஷயங்க. ஆனா புன்னகை வந்து அப்படி எப்போதுமே நிரந்தரமான விஷயம். புன்னகை வந்து அந்த மாதிரி கிடையாது. இதைத்தான் பாட்டா சொல்லுவாரு மாதவன், என்றென்றும் புன்னகை முடியா புன்னகை. அப்ப புன்னகைங்கிறது ரொம்ப நிரந்தரமான விஷயம். அது மட்டுமா, ஸ்மைல் இஸ் கண்டேஜியஸ் அப்படின்னு இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க. இப்ப வெளியில என் தோழர்கள் பேசி முடிச்சிருக்கு. ஆடியன்ஸ்லாம் கோவப்படுவாங்க. பொன்னகை தான் அழகு கொடுக்கும்னு எதிரணியில நினைக்கிறாங்க. ஆனா அது ஆபத்தை தவிர்க்குமான்னு எனக்கு தெரியல. சமீபத்துல இந்தியால ஒரு திருமணத்துக்கு நான் போயிருந்தேன். என் சித்தி என் கூட கார்ல வந்திருந்தாங்க. போகும்போது வழிநெடுக்க என் சித்தி அவ்வளவு அழகா பேசிக்கிட்டே வந்தாங்க. நானே நினைச்சேன் சித்திக்கு வயசே ஆகாது கூட இவ்வளவு அழகா இருக்காங்களே அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு இருந்தேன். இடையில போற வழியில பேங்க்ல நிறுத்துமான்னு சொன்னாங்க. பேங்க்ல நிறுத்தி உள்ள போயிட்டு நகைகள் எல்லாம் போட்டுட்டு வந்தாங்க. வந்த நிமிஷத்துல முகம் இருட்டு போயிடுச்சு. என்ன சித்தி போறப்ப நல்லா தானே வந்தீங்க, வரப்ப என்ன இப்படி வரீங்கன்னு கேட்டேன். அவங்க சொன்னாங்க, ஐயோ இத்தனை நகையை நான் பத்திரமா போய் லாக்கர்ல வைக்கிற வரைக்கும் எனக்கு ஒரே டென்ஷன் தாமான்னு சொல்லி சொன்னாங்க. அப்ப நகையை போட்டு எப்படி ஒரு சிரிப்பை கூட இழந்துதான் நம்ம இருக்கோம். அது அழகு கொடுக்குதா ஆபத்து கொடுக்குதா? நல்லா யோசிச்சுக்கோங்க. பொன்னகை வந்து கலைவாணிகளுக்கு ரொம்ப பிடிக்குங்க. ஆனா புன்னகையோட இருந்துப்பாங்க அந்த கலைவாணிக்கே உங்களை ரொம்ப பிடிக்கும். கலைவாணி நடுவோட எல்லாரும் சந்தோஷமா புன்னகையோட இருங்க. வாழ்த்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இதுதான் உங்க முதல் பட்டிமன்றம்னு சொன்னா யாருமே நம்ப மாட்டாங்க. அடுத்து நாம் அழைக்கின்றது ஒரு ஆசிரியர் கருத்தா பேசி நம்ம எல்லாத்தையும் கவர் பண்ணி இன்னும் ஃப்ரீயா வரப்போம். பசங்களுக்கு நிறைய விஷயங்களை சொல்லிக் கொடுத்துருக்காங்க. இப்போ முக்கியமா நகையை பற்றியும் புன்னகையை பற்றியும் என்ன சொல்லிக் கொடுக்க போறாங்கன்னு பார்க்கலாம். ஹலோ ஹலோ கேட்டா? நல்லா கேட்குது. நடுவர் அவர்களுக்கும் என் சக பேச்சாளர்களுக்கும் பார்வையாளர்கள் அனைவருக்கும் முதற்கண் என் அன்பு கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஐயா, இன்னைக்கு விழாவுக்கு வந்த பெண்கள் எல்லாம் பார்த்தீங்களா? அதெல்லாம் பார்த்த பிறகும் இந்த 3 பேரும் என்ன தைரியத்துல இங்க வந்து உட்கார்ந்துருக்காங்க எனக்கு தெரியலையா? நான் நினைக்கிறேன் உங்களுக்கு எல்லாம் வீட்டுல ஏதோ பிரச்சனைன்னு நினைக்கிறேன். பிள்ளைகளில இருந்து கார்த்தி பேசினாங்க. அவருக்கு என்னென்னலாமோ பேசினாருங்க. ஆனா அவருக்கு ஒண்ணு தெரியல, நம்ம பொன்னகை போட்டா அந்த அழகு டபுள் ஆகும், 2 மடங்கு ஆகும் தெரியல. ஏன்னா பொன்னகை போட்ட உடனே புன்னகை வரும். சோ புன்னகையால ஆன அழகு பொன்னகையால ஆன அழகு ரெண்டுமே சேர்த்து அது 2 மடங்கு ஆகும். அது அவருக்கு தெரியல. இன்னைக்கு வீட்டுக்கு போன உடனே அவருக்கு நல்ல அடி இருக்கு. அது மட்டும் எனக்கு புரியலையா? அவரு அடுத்தால சங்கீதா பேசினாங்க. சங்கீதா ஏமா சங்கீதா இப்படி பண்றீங்களேமா? கடையெல்லாம் போட்டுக்கிட்டு வந்து இந்த அணியில உட்கார்ந்துருக்கீங்களாமா? இதெல்லாம் தேர்தல் நேரத்துல கட்சி மாறி மாறி சேருவாங்க பாருங்க, அப்படி அவங்க ஆயிட்டாங்க. ஐயா, இந்த பாடலை கேட்டிருக்கீங்களா நீங்க? அடி என்ன அடி ரக்கம்மா பல்லாக்கு நெருப்பு என் நெஞ்சு குழுங்குதடி சிறு கண்ணாடி தீவானிய சிவப்பு மச்சான இருக்குதடி 5-6 ரூபாய்க்கு மணி மாலை உன் கருத்துக்கு பொருத்தமடி அம்மூரு மீனாட்சி பார்த்தாலும் அவ கண்ணுக்கு வருத்தமடி. கவிஞர் நகை அணிந்ததுனால அந்த பெண்ணு அவ்வளவு அழகா இருக்கிறதுனால
அதை பார்த்த அம்மூர் மீனாட்சிக்கு கூட அதனால பொறாம வரும்னு சொல்றேன். சங்கீதா சொன்னாங்க, விஜயா ஸ்னேகா அவங்களெல்லாம் புன்னகையாசின்னு சொல்றாங்க அப்படின்னு. அந்த பட்டங்கள்லாம் லட்சத்துக்கு ஒருத்தருக்கு கொடுக்குறாங்க. ஆனா நாங்க சொல்றோம் நகை அணிஞ்சிருக்க பெண்கள் எல்லாருமே அழகுன்னு சொல்லி எல்லாருக்கும் பட்டம் கொடுக்க முடியுமா? அதனாலதான் நாங்க பட்டம் கொடுக்கலைங்க. அவங்க ஏதோ புன்னகை அரசுங்கிறது பெரிய விஷயம் மாதிரி ஏதோ லட்சத்துல ஒண்ணா பேசிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு மட்டும் தெரியுமா? கணேஷ், நீங்க இந்த அணிலை உட்காரவே கூடாது. ஏன் தெரியுமா? இவரோட மனைவிக்கு அவங்க பெற்றோர் ஆசையா வச்ச பெயர் ஜெயக்குமாரிங்க. ஆனா இவர் கல்யாணம் நம் பாரம்பரியத்துல முக்கிய இடம் பிடிச்சிருக்கு. புற அழகுக்காக மட்டும் இல்லைங்க, ஆரோக்கியத்திற்காகவும் அணியப்பட்டு வந்திருக்கு. பொன் உடல்ல இருக்கும்போது உடல் வெப்பத்தை சீராக கட்டுப்படுத்துவதால மறைமுகமா சில நோய்கள் கட்டுப்படுத்தப்படுகிறது. அதனால நாங்க என்ன சொல்றோம்னா, நோய் இல்லாத பெண் அழகான பெண் தானேங்க. அதாவது ஏதாவது தலைவலி இருந்தா அதுக்கு ஏதாவது கொடுக்கணும். மனிதனுக்கு மட்டுமில்லையா, நம் நாடு மொழி கடவுளுக்கு கூட பொன் அளவுக்குது. நாட்டுக்கு நம் நாடு உலக அரங்கில் அழகு பெறணும்னா அதோட ரிசர்வ் பேங்க்ல மத்திய வங்கியில பொன் இருப்பு தேவை. அதே மாதிரி நம் மொழியோட அணிகலன்கள் ஐம்பெரும் காப்பியங்கள். ஐம்பெரும் காப்பியங்கள் எல்லாமே அணிகலன்களோட பெயர்களை அடிப்படையாக கொண்டது. சேல்ஸ் பிச்சுன்றீங்க. ஐயா, கன்னியாகுமரிக்கு போயிருக்கீங்களா? பகவதி கோயில் போயிருக்கீங்களா? பகவதி அம்மன் சொன்னாலே எல்லாருக்கும் ஞாபகம் வர்றது அம்மனோட மூக்குத்தி தாங்க. அதை பற்றி நிறைய கதைகள் கூட இருக்கு. அந்த கதைகள் எல்லாம் கேட்டுட்டு இருந்த கவிஞர் தான் பிற்காலத்துல மூக்குத்தி பூ மேலே காத்து உட்கார்ந்து பேசுதடி, அது உட்கார்ந்து பேசையிலே தேனும் உள்ளுர ஊதடி பாடலை எழுதினாரு. நான் நேரம் முடிஞ்சிருச்சு. இதை மட்டும் இன்னும் யாரும் பாக்கி இருக்காங்களா கலைஞர்? ஐயா, நாளைக்கு என்ன நாள்? நாளைக்கு நாளைக்கு அன்னையர் தினம். அன்னையர் தினத்துக்கு நீங்க உங்க மனைவிட்ட போய் ஒரு பொட்டு தங்கத்தோட போய் அன்னையர் தின வாழ்த்துக்கள் சொல்லி பாருங்களேன். நாளைய பொழுது அவங்களுக்கு, உங்களுக்கு, உங்க குழந்தைகளுக்கு, ஏன் உங்க வீட்டு கூட அவ்வளவு அழகா உங்க கற்பனைக்கு எட்டாத அளவுக்கு மாறும். அதனால நாங்க சொல்றோம், பெண்ணுக்கு அழகு ஒரு நடுவே ரெண்டு. நன்றி, வணக்கம். சங்க காலத்துல இருந்து சங்கீதா வரைக்கும் எல்லாத்தையும் பிச்சை எடுத்தீங்க. அடுத்து இப்ப நம்ம யாரு கூட போறோம்னா திரு கணேஷ் அவர்கள் கூட போறோம். கலகலப்பா கலாய்ப்பதுல கையில இருந்த கணேச நம்ம கூப்பிடுறோம். இன்னும் பட்டிமன்றம் இப்ப கலக்கட்டும். இன்னைக்கு என்ன கதை சொல்றாருன்னு எல்லாருக்கும் என் அன்பு வணக்கங்க. இந்த சித்திரை நல்லா நம்ம எல்லாரும் ஒன்று கூடுறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எனக்கு ஒரு சந்தேகம் இருக்குதுங்க. என்ன சந்தேகம்னா, இந்த எதிரணியில இருக்கிற 3 பேர் இருக்காங்கல்ல, இவங்க ஏதோ வானலோகத்துல இருந்து பூலோகத்துக்கு புஷ்பக விமானத்துல வந்த மாதிரி இருக்கிறாங்க. அப்படியா? என்ன வாழ்க்கையில நடக்குது, என்ன ஆட்சியில நடக்குது ஒண்ணுமே தெரியலங்க. அவர் என்னடானா, நான் மதி வந்து ரொம்ப மதிநுட்பமா பேசுறாரு. என்ன பேசுறாருன்னா,
அவர் தங்கத்தை இந்த வச்சுக்கோ தங்கம் பின்னாடி ஒய்ஃபு பின்னாடியே போய்கிட்டு இருப்பேன். அவன் மாட்டுக்கை கட்டி பணத்துக்கு அவன் வேலைக்கு போவானா, அவங்க பொண்டாட்டி முன்னாடியே போய்கிட்டு இருப்பானா, எனக்கு என்னன்னே தெரியல. அவர் அவ்வளவு மதிநுட்பமா பேசினார். அதுக்கு பிறகு நம்ம வந்த சகோதரி இருக்காங்க பிரியா, அவங்க ரொம்ப நல்லா ஏதோ படத்துல ஏதோ சொன்னான்னா 1000 பொண்ணு போடுவேன் அது போடுவேன். இதெல்லாம் சினிமாங்க, அதெல்லாம் மாயை உலகம். நடைமுறைக்கு என்ன வரும்னு பாருங்க. நடைமுறையை பார்க்காம அவன் சினிமாவில் அப்படி சொன்னான் இவன் இப்படி சொன்னான், அதெல்லாம் நடைமுறைக்கு வராது. அதுக்கப்புறம் அதுல வேற சொன்னாங்க என் பொய்க்கு கூப்பிட்டு தங்கம்மா நான் தங்கம்னு கூப்பிடுவேன். அவங்க ஒரு பாதையை தான் சொன்னாங்க, மீதி பாதையை சொல்லல. அது என்னன்னா இந்த புன்னகை மன்னனாலதான் அந்த தங்கம் 2 பொண்ணை ஒரு புன்னகையான பொண்ணை வச்சிருக்காங்க. அதுக்கு பேர் என்னமோ இலக்கியம்னாங்க அதுங்க. என் வீட்டுல சொல்லியிருக்காங்க, எங்க தாத்தா வந்து ஜமீன்தாரா இருந்தாங்க. அவங்க வீட்டுல குதிரையெல்லாம் வச்சிருந்தாங்க. எங்க அப்பா குதிரையில தான் எங்க ஊர் கிராமம் பேரு ஈராடு, அதுல இருந்து பாரதியார் கூப்பிட்டு குதிரையில சவாரி பண்ணிட்டு தான் போவாங்க அப்படின்னு அந்த காலத்துல சொன்னாங்க. அதுக்காக இந்த அட்டவால வந்து ஜமீன்தாரோட வேற குதிரையில கிட்ட அடக்கிட்டு போவானா, அது சாத்தியமாகுமாங்க. இதெல்லாம் இலக்கியத்துல சொல்றது ஒரு கோடுதான். இதை விட்டுட்டு அதே பிடிச்சுக்கிட்டு ஆடிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு பிறகு இந்த தலைப்பு கொடுத்த உடனே எனக்கு உடனே என் ஆத்துக்காரங்கிட்ட போய் சொன்னேன், இதை மாதிரி தலைப்பு கொடுத்துருக்காங்களே என்ன செய்ய அப்படின்னு கேட்டேன். அப்ப எனக்கு இதுல ஒரு சர்வே எடுக்கணும், அதனால யாருக்கெல்லாம் இந்த புன்னகையை போட்டுக்கிட்டு யார் சிரிச்சுக்கிட்டு இருக்கா, புன்னகையோட யார் சிரிச்சுட்டு போறா, இந்த வேலையெல்லாம் வச்சுக்கூடாதுங்க, எண்ணிய மட்டும் பாருங்க அப்படின்னு புன்னகையோட வந்தவா அவ கோபத்தோட போயிட்டா. அதுக்கு நான் நினைச்சேன் இந்த மக்களுக்கு ஏமாற்றக்கூடாது, உண்மையே சொல்லணும். அதனால இந்த ஓசி டிரான்ஸ்போர்ட்ல போகும்போது கூலிங் கிளாஸ் போட்டுட்டு அப்படியே ஒரு ரவுண்ட் அடிச்சு பார்த்தேன்னா எல்லாரும் புன்னகையே காணுங்க. 99.9% எல்லா பெண்களும் முகத்திலும் புன்னகை தான் இருக்கு. 0.1% தான் புன்னகை போட்டவங்க காணும். இதை வச்சு இவங்க ஏதோ கதை சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு பிறகு இந்த அழகு சேர்க்கிறது வந்து எனக்கு பெண்கள் வந்து எப்படியெல்லாம் அவங்க அழகு விட்டாங்கன்னு எனக்கு தெரியாது. அது எதுல இருந்து நான் படிச்சேன்னா, என் பொண்ணுக்கு உங்களுக்குலாம் தெரியும், இந்த ஹையர் செகண்டரியில வந்து ஒரு கான்வெகேஷன் மீட்டிங் ஆகும். அப்போ வந்து என் மூத்த பொண்ணு என்கிட்ட சொன்னா, டாடி டுமாரோ மை கான்வெகேஷன், அதனால வேலைக்கு போகாதுங்க, என் முன்னாடியே வாங்க, எனக்கு நிறைய வேலை இருக்கு அப்படின்னா. சரிம்மா நீ ஒரே பொண்ணு நான் உதவி பண்றேன் அப்படின்னு. சரின்னு ஒண்ணு என் ஆத்துக்காரங்க அதுக்கு வரல, நான் மட்டும் அவ முன்னாடியே போனேன். எஸ் மிஸ்டர் இன்ஸ்ட்ரக்டர் மார்னிங் 8:30 from the home. ஓ ரிடோ சென்டர் சபோரா அந்த பேசியல அந்த பேசியலுக்கு போன கூட்டமோ கூட்டம். நானும் என் பிள்ளைய வச்சுட்டீங்க அந்த அப்பாயின்மெண்ட் டயத்துல அவ உள்ள போயிட்டான். உள்ள போனோடனே எனக்கு என்ன செய்யறதுன்னே தெரியல. நான் கிட்டு பார்ப்பேன். ஒரு நிமிஷம் நான் கிட்ட பார்த்தவன் முன்னாடி பார்த்தா ஒரு அம்மா இருக்குது, நடுத்தர வயது அம்மா. அந்த அம்மாட்ட நான் ஏதாவது பேசணும்னு நினைச்சு ஹவ் ஆர் யூ அப்படின்னு. அந்த அம்மா ஐ ஆம் ஃபைன் அப்படின்ட்டு திரும்பிச்சு. திரும்பின உடனே பிறகு என் முதுகுல ஒரு ஆள் தட்டுற மாதிரி திரும்பி பார்த்தேன்னா அந்த அம்மா கேட்குது, ஆர் யூ சிங்கிள்? நான் உடனே சொன்னேன், நான் சிங்கிள் கிடையாது, டபுள், நானும் என் மகளும் வந்துருக்கோம் அப்படின்னு போயாச்சு. அதுக்கு பிறகு அவங்க நிறைய மேக்கப், என்னது ஐப்ரோங்காங்க, ஃபிளாஷிங்காங்க, ஃபேஷியல்காங்க, ஹேர் ரிமூவல்காங்க, ஹேர் கலரிங்காங்க, ஒரு படியாக முடிஞ்சு 2 மணிக்கு அந்த மேக்கப் எல்லாம் முடிஞ்சது. கடைசி என் மக வந்து கண்ணாடியில பார்த்தா, அப்பா என் முகமே முகமா இல்லை அப்படின்னு. அப்படி அவ முகத்தெல்லாம் வாஷ் பண்ணிட்டு அவளுடைய இயற்கையான புன்னகை மூலமா தான் கடைசி அந்த கான்வெகேஷனுக்கு அட்டன் பண்ணலாம். அதனால எப்போதுமே புன்னகை தான் நிரந்தரமா நம்ம கூட இருக்கிறது.
அதாவது கையில கிடைக்கிறத வச்சு நம்ம சந்தோஷமா வாழணுங்க. அதுக்காக பொண்ணுங்க நம்பி போய்கிட்டு இருக்கக்கூடாது. அதுக்கப்புறம் நான் ஒரு சின்ன மெசேஜ் சொல்றேன். இந்த எதிரடியில இருக்காங்க எல்லாரும் இதை பற்றி பேசலாம். ஆனா ஒருத்தர் வந்து பேச்சுலரா வந்துருக்காரு. அவருக்கு இல்லறம் நல்லறம் ஒண்ணுமே தெரியாது. அவர் கல்யாணமே முடிக்கல. அவர் வந்துட்டு பொண்ணுன்னா அழகா இருக்குன்னா பொண்டாதான் போடணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இவர் இந்த மின்னணி பூச்சி தெரியுமா, இருட்டில தான் படிச்சு 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 படிச்சுட்டு அடிக்கும். காலையில பார்த்தா காணாம போயிடும். இவர் நினைக்க இவர் பொன்னியின் செல்வன் பார்த்திருப்பாருன்னு பார்க்க அந்த பார்த்தோம்னா பொண்ணாக பண்ணணும் அழகா இருக்குது அப்படின்னு நினைச்சிருக்காரு. அதெல்லாம் உள்ளது போலி நகைன்னு அவருக்கு தெரியல. பாவம் நல்லா பார்த்து பொண்ணை எடுத்து முடிப்பாருன்னு நினைக்கிறேன். அதனால அழகுதான் சொன்னாலும் பொன்னகை கொண்டு ஒரு பொண்ணுக்கு அழகு விழுத்துறாலும் அவங்களுக்கு மகடும் சுட்ட போற மாதிரி இருக்கிறது. புன்னகையே புன்னகையே என்று சொல்லி சொல்லுகிறேன். வணக்கம். கணேஷ் எது எது மாயை எது எது நிஜம் அப்படிங்கிறத எல்லாத்தையும் சுட்டி காட்டிருக்காரு. ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ கடைசியா வந்தாலும் இன்னும் காலையா வர போறாரு நம்ம சதீஷ் சங்கத்தோட தலைவர். இப்போ நான் உங்களுக்கு ஒரு ரகசியம் சொல்ல போறேன். அவர் என்ன சொன்னார்னா, ரொம்ப சண்டை போட்டு நான் இந்த டீம்ல தான் பேசுவேன்னு சொல்லி இதுல பேச வந்திருக்கேன். இதுல ஏதாவது உள்ளார்த்தம் இருக்குமா இல்லையான்னு எனக்கு தெரியாது. அதனால சதீஷ் பேசுறத நம்ம உன்னிப்பா கவனிப்போம். யாருக்காவது ஏதாவது மெசேஜ் இருக்கான்னு பார்ப்போம். நன்றி நடுவர். ஒரு கணேஷ் எங்கே விட்டாரோ அங்கிருந்து நான் ஆரம்பிக்கிறேன். அவர் வந்து சொன்னாரு, இந்த பையன் வந்து எதுக்கு இந்த டாபிக் பேச பண்ணுறாங்கன்னு தெரியல. அந்த பையனுக்கு வந்து எதுவுமே இதை பற்றி அண்டர்ஸ்டாண்டிங்கே இல்லை அப்படிங்கிறாரு. இந்த டாப்பிக்கோட சீரியஸ்னஸும் இந்த டாப்பிக்கோட வந்து டிஃபிகல்ட்டி எல்லாம் தெரிஞ்சு தான் இந்த டாபிக் நான் எடுத்திருக்கேன். ஏன்னா வந்து அவர் சர்வே நடத்துறதா சொன்னாரு. அதே மாதிரி நானும் வந்து நிறைய பேருக்கு சர்வே எடுத்தேன். இப்போ எல்லாம் வந்து சின்ன வயசு பொண்ணுங்களுக்கு பெரிய வயசு பொண்ணு வரைக்கும் உங்களுக்கு வந்து பொண்ணுங்க வேணுமான்னு கேட்டால் உடனே பொண்ணுங்க தான் வேணும் அப்படின்னு எடுக்கிறாங்க. ஸோ இது வந்து இன்னொன்று வந்து சொன்னார் கணேஷ் வந்து ஓசி டிரான்ஸ்போர்ட்டில் பார்த்தேன், யாருமே வந்து அங்கே வந்து நகை போடல, எல்லாருமே வந்து நகை போடாமல் தான் இருந்தாங்க. இந்த விண்டர் ஜாக்கெட்லாம் போட்டு மறைச்சிட்டு தான் போயிட்டு இருக்காங்க அந்த சேஃப்டிக்காக. மற்றபடி வந்து எல்லாரும் போட்டுட்டு தான் இருக்காங்க. ஆனால் கணேஷ் சொன்னதை வந்து வச்சு பார்க்கும்போது அவர் எனக்கு கொடுத்த அட்வைஸ் என்னன்னா, ஒரு புரட்சி திருமணம் பண்ணுங்க, நகையே போடாமல் ஒரு கல்யாணம் பண்ணுங்க அப்படின்னு. அவர் அநேகமாக அவரோட கல்யாணம் அப்படிதான் நடந்திருக்கும்னு நினைக்கிறேன். இல்லை அவரோட குழந்தைங்களோட கல்யாணமும் அப்படிதான் நகையே போடாமல் வெறும் பொண்ணுங்க வச்சா கல்யாணம் பண்ணிட்டாரா. அந்த அட்வைஸ் நான் எடுத்துக்கிறேன். வந்து என்னோட திருமணத்தில் வந்து நகையே இல்லாமல் வந்து எல்லாம் நடைமுறைக்கு ஒத்துவமா. அடுத்தது வந்து சங்கீதா வரும். இல்ல நானும் பார்த்தேன், வந்தோடனே பார்த்தேன் ராஜேஷ் முகத்துல அவ்வளோ சிரிப்பு, அவ்வளோ சந்தோஷம். முதல் வரிசையில் ஆமா, இந்த இவ்வளவு சந்தோஷமா நான் ராஜேஷை பார்த்ததே கிடையாது. ஏன்னா அவர் வந்து சங்கீதா இந்த ஸ்கிரிப்டை படிச்சுட்டாருன்னு நினைக்கிறேன். ஒரு பக்கம் தராசுல வந்து ஃபுல்லா தங்கத்தை வச்சோம், இன்னொரு பக்கம் தராசுல வந்து புன்னகை வச்சோம். புன்னகை தான் வந்து இந்த சைடு தான் இறங்குச்சு அப்படின்னு சொல்லி வந்து அதை வந்து பார்த்துட்டாருன்னு நினைக்கிறேன். அவருக்கு அவ்வளோ சந்தோஷம். நாளைக்கு சங்கீதா வந்து ஏதாவது நகை எடுக்கணும் அப்படின்னு வந்து கேட்டாங்கன்னா அவர் வந்து சொல்லலாம், சிரிச்சு நல்லா ஏமா அவர் வந்து இதே புன்னகையோட அப்படியே வந்து என் புன்னகை இருக்கிறாங்க அதிக வேல்யூ எதுக்குமா தங்கம் அப்படின்னு வந்து பண்ணிடுவாரு. இது வந்து வீடியோ எடுத்து வச்சிருக்காரு. அவங்க ஒய்ஃப் பேசுறது வந்து கரெக்டா அவங்க பேசுறத கரெக்டா வீடியோ எடுத்து வச்சிருக்காரு எவிடன்ஸுக்கு. நாளைக்கு நகையான ஒரு இது வந்துச்சுன்னா நீ தானமா சொன்ன புன்னகை தான் பெருசு, நகையே தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு அதை எவிடன்ஸா எடுத்து வச்சிருக்காரு. அவருக்கு உண்மையாலுமே இந்த ஒரு டாபிக் எடுத்ததுக்கு வந்து லைஃப் டைம் செட்டில்மெண்ட் தான். அப்புறம் இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த பின்னாடி இருக்க போஸ்டர் பார்த்தீங்கன்னா ஒன் சைடு வந்து புன்னகை அணின்னு இருக்கு, இன்னொரு சைடு வந்து பொன்னகை அணி அப்படின்னு இருக்கு. இதுல வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு சைடுமே நகை இருக்கு. நான் வந்து யோசிச்சேன், ஒருவேளை இப்படி இருக்குமோ, மஞ்சள் கலர்ல இருந்தால் தான் பொன்னகை, மற்ற கலர்ல இருந்துச்சுன்னா இப்போ டைமண்டு, பிளாட்டினம், ரூபி இதெல்லாம் வந்து
பொண்ணையே கணக்கில் வராதோ அப்படின்னு எனக்கு அதில் ஒரு சந்தேகம். அது இல்லாமல் வந்து நேரில் போஸ்டருக்கு சங்கீதா தான் டிசைன் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அது இல்லாமல் இன்னொரு விஷயம் எதிர்பார்த்தேன். சங்கீதா வந்து இந்த டாபிக் எடுத்ததுக்கப்புறம் நான் வந்து அவங்களோட கான்ஃபிடன்ஸ் வந்து பார்க்கும்போது வந்து நேற்று அவங்ககிட்ட கேட்டேன். ஸோ நாளைக்கு வந்து கண்டிப்பாக நகையெல்லாம் எதுவும் போடாமல் தானே வருவீங்க அப்படின்னு நான் வந்து நேற்று அவங்ககிட்ட கேட்டேன். இல்லை அதெல்லாம் எப்படி, நான் நகையெல்லாம் போட்டுட்டு தான் வருவேன், போட்டுட்டு வந்து தான் பேசுவேன் அப்படின்னா. அப்போ அவங்களுக்கே தெரியுது நகை இல்லாமல் வந்தால் வந்து நமக்கு வந்து கான்ஃபிடன்ஸ் இருக்காது. அந்த அழகு வந்து நமக்கு தேவையான அழகு வந்து நகை தான் நமக்கு கொடுக்குது அப்படிங்கிறது வந்து அவங்க நகையை போட்டுட்டு வந்து இந்த சைடில் உட்காந்து எங்களுக்கு சப்போர்ட்டிங்காக வந்து ப்ரூவ் பண்ணி காமிச்சிருக்காங்க. அடுத்தது வந்து கார்த்திக் வருவோம். கார்த்திகோட மனதைரியத்தை நான் ரொம்ப பாராட்டுறேன். அவர் வந்து பெண்கள் சிரிச்சாதான் அழகே அப்படிங்கிற மாதிரி பேசினாரு. நான் ஒரு பாயிண்ட் நான் சீரியஸா சொல்லிக்கிறேன், அதுக்கப்புறம் வந்து நம்ம திருப்பி அவரோட ஈ=MC² இருக்கலாம். அவர் வந்து பெண்கள் சிரிச்சாதான் அழகுன்னு சொன்னார். பெண்கள் சிரிச்சா மட்டும் அழகு கிடையாது, பெண்கள் முறைச்சாலும் அழகுதான், பெண்கள் அழுதாலும் அழகுதான், பெண்கள் நம்மளை தூக்கி போட்டு முதிச்சாலும் அழகுதான் காட்டும். பெண்கள் நம்மளை தூக்கி போட்டு முடிச்சாலும் அழகுதான். நீங்க பேசுறதுக்கு வந்து கண்டிப்பா வந்து நீங்க பேஸ் பண்ணீங்கன்னு நினைக்கிறேன். அவர் வந்து எயின்ஸ்டைன் சொல்லியிருக்காரு, ஈ=MC² சொன்னாரு. நியூட்டன் ஒன்று சொல்லியிருக்காரு, for every action there is an equal and opposite reaction. அது வந்து நீங்க பேசுற பேசிக்காங்க, இது கண்டிப்பா விளைவுகள் இருக்குன்னு நான் நம்புறேன். இந்த வார்த்தை புன்னகை அப்படிங்கிற வார்த்தையை எடுத்துட்டீங்கன்னாலே பார்த்தீங்கன்னா அங்கேயே ஒரு நகை இருக்கு. அந்த வார்த்தைக்கே அழகு சேர்க்கறது அந்த நகைன்னு வருதுதான். இந்த பட்டிமன்றம் கூட எடுத்துக்கிட்டீங்கன்னா நகைச்சுவை பட்டிமன்றம், அங்கேயே ஒரு நகை இருக்கு. இது மாதிரி பல வார்த்தைகளுக்கு அழகு சேர்க்கறது நகைங்கிற மாதிரி பெண்களுக்கு அந்த அழகு சேர்க்கறதும் அந்த நகை தான். அப்புறம் முக்கியமான ஒரு பாயிண்ட், கோல்டுங்கிறது வந்து நகைங்கிறது வந்து வெறும் வந்து ஒரு அலங்கார பொருள் கிடையாது, அது வந்து ஒரு ஃபினான்ஷியல் செக்யூரிட்டி. நம்ம கல்ச்சரில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தங்கம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வைக்க ஆரம்பிக்கிறது வந்து வெறும் வந்து அலங்காரத்துக்கு மட்டும் கிடையாது. பெண்களுக்கு வந்து அது தெரியும், நமக்கு வந்து நாளைக்கு ஒரு ஃபினான்ஷியல் ஸ்ட்ரகிள் வந்தால் நமக்கு இந்த தங்கம் வந்து நமக்கு ஹெல்ப் பண்ணோம், இது நம்ம அழகுக்கு மட்டும் கிடையாது, நாளைக்கு ஒரு ஃபினான்ஷியல் செக்யூரிட்டி வந்து நமக்கு ஹெல்ப் பண்ணோம் அப்படின்னு பெண்களுக்கு நல்லாவே தெரியும். அதனால தான் அவங்க தங்கத்தை சேர்த்து வைக்கிறாங்க. அது வெறும் அழகு பொருளாக நம்ம பார்க்க முடியாது. அது இல்லாமல் இன்னொரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக ஒரு பாயிண்ட் சொல்லிடுறேன். இப்போ நம்ம ஸ்பான்சர் டிடி பேங்க் இருக்காரு. இப்போ நம்மகிட்ட தங்கம் நம்ம சேர்த்து வச்சிருக்கோம்னா நாளைக்கு வந்து ஏதாவது ஒரு ஃபினான்ஷியல் ஸ்ட்ரகிள் வரும்போது அவர்கிட்ட வந்து போயிட்டு நகை கடன் ஒன்று வாங்க முடியும். நம்ம அவருக்கு நாளைக்கு போயிட்டு சிரிச்சுட்டு நான் என்கிட்ட ஒரு பிள்ளைங்க இருக்கு, ஒரு 10 மில்லியன் கடன் கிடைக்குமான்னு கிடைக்க முடியாது. ஸோ அந்த விதத்தில் வந்து பார்க்கும்போது நான் கடைசியாக ஒரே ஒரு பாயிண்ட் சொல்லிக்கிறேன் நடுவர் அவருக்கு. இது வந்து ஒரு உண்மை சம்பவம். என்னோட நண்பர் ஒருத்தர் வந்து அவங்களோட தோழி வந்து கொடுத்த வந்து ஒரு தங்க நகையை வந்து தொலைச்சிட்டாரு. பார்த்தா அந்த தொலைச்சதுக்கு அப்புறம் அவங்க வந்து அந்த புண்ணையே போயிடுச்சு. ஒரு மாதம் 2 மாதம் ஆச்சு அதுல இருந்து ரிகவர் ஆகுது. நம்ம நடுவர் அவர்களும் 2-3 மோதிரம் போட்டிருக்காரு, நான் பார்த்தேன். ஸோ இது புன்னகை அப்படிங்கிறதுக்கு வந்து ஆப்போசிட்டாக தொலைச்சாலோ இல்லை வந்து இது பண்ணாலோ என்ன நடக்கும் விளைவுகள் அவருக்கும் தெரியும். அது தெரிஞ்சு அதுக்கு தகுந்த மாதிரி தீர்வு சொல்லுவான்னு நம்புறேன். நன்றி, வணக்கம். நன்றி. ரொம்ப அழகாக முக்கியமான பாயிண்ட்டுக்கெல்லாம் அவர் எதிர் பாயிண்ட் எடுத்து வச்சிருக்காரு. அது இல்லாமல் அவர் மேரேஜையும் செக்யூர் பண்ணியிருக்காரு. இதெல்லாம் நாங்கள் நோட் பண்ணுறோம். சரி, ஸோ இப்போ நம்ம தீர்ப்பு சொல்கிற நேரம். தீர்ப்பு சொல்கிறதுக்கு முன்னாடி என்னென்ன யார் யார் சொல்லியிருக்காங்க, இதை எப்படி நம்ம வந்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி யோசிக்கணும். புன்னகையா புன்னகை, இதில் எப்படி நம்ம தீர்ப்பு சொல்லணும்? முதல்ல கேள்வி இருக்கும். கேள்வி ரொம்ப தெளிவாக இருக்கு. பெண்களுக்கு அழகு தருவது அப்படின்னு கேள்வி அமைச்சு. இப்போ அழகுனா என்ன அப்படின்னு சொல்றதுக்கு நம்ம முயற்சி. அழகுனா என்ன அப்படின்னு ஆங்கிலத்துல ஒரு சொற்றொடர் உண்டு. அது யாராவது சொல்ல முடியுமா? ஆமா, பியூட்டி இஸ் தி ஐ ஆஃப் பிஹோல்டர்னு ஒரு சொற்றொடர். அழகு என்பது அடுத்தவர் பார்ப்பதில் ஒளிந்திருக்கும் அழகு, அதுதான் அழகு அப்படிங்கிறது. தன்னை அழகுபடுத்திக் கொள்வதில் அடுத்தவர்கள் பார்த்துத்தான் அந்த அழகை அங்கீகரிக்க முடியும், அதுதான் அழகு அப்படின்னு நம்ம ஒரு டெஃபினேஷன் வச்சுக்கலாம். இதுக்குள்ள வச்சு பேச ஆரம்பிக்கலாம். அப்ப நமக்கு ஏதாவது வருதுதான் முயற்சி பண்ணி பார்ப்போம். ஏன்னா 2 பேருமே ரொம்ப அழகா பேசிருக்காங்க. நகையிலே நம்ம சொல்லிடவே முடியாது, இல்லை புன்னகை தான் வேணும்ன்றதை நம்ம சொல்லிட முடியாது. ஸோ ஒன்னொன்னே எடுத்து ஆராய்ச்சி பார்க்கலாம். இப்போ என்னன்னு பார்த்துக்கிட்டா இந்த அழகுக்கு ஒரு ஆடியன்ஸ் இருக்கு.
இந்த ஆடியன்ஸை கேட்டு பார்த்தோம்னா அவங்கெல்லாம் கொஞ்சம் விட சொல்லுவாங்க. அதெல்லாம் வச்சு நம்ம பார்த்தோம்னா ஒரு முடிவுக்கு வரலாம். அழகுக்கு ஆடியன்ஸ் யாரு இருக்காங்கன்னு நம்ம யோசிச்சோம்னா முதல்ல அழகுக்கு ஆடியன்ஸ் யாரு சொல்லுங்க? ஆண்கள். ஓகே, ஆண்கள் யாரு? காதலிக்கிற பசங்க இல்லைங்களா? காதல் அழகினால அது ஒண்ணு. அடுத்தது வேற யாரு அழகு ஆடியன்ஸ்? தாயின் முகம் பார்க்கும் குழந்தை, அது அழகு ஆடியன்ஸ், முக்கியமான ஆடியன்ஸ். தோழியின் முகம் பார்க்கும் தோழன், அவங்க ஒரு முக்கியமான ஆடியன்ஸ். இவங்களுக்கெல்லாம் அவங்க மனசுல எது அழகுன்னு படுது, அதுதான் உண்மையான அழகு அப்படின்றத நம்ம நினைக்கலாம். அப்போ அடுத்து நம்ம என்ன பார்க்கறோம்? இப்போ நம்ம சதீஷை வச்சுப்போம். சதீஷ் சொல்றாரு, மச்சி இன்னைக்கு நான் யாரை பார்த்தேன்டா, 1 கிலோல ஒட்டியானம், 1/4 கிலோல கம்மல் போட்டு வந்தா பாரு அப்படின்னு யாராவது பேசி நம்ம கேட்டிருக்கோமா? அதே நேரத்துல நம்ம பக்கத்துல உட்காந்துருக்க நண்பன் சொல்லியிருப்பான், நண்பா சிரிச்சா பாரு செத்துட்டா அப்படின்னா. அழகு எங்க குடியிருக்குதுன்னு பாரு. அங்க குடியிருக்கா அது ஒரு பக்கம். ஆனா மதி ஒரு விஷயத்தை ரொம்ப அழகா வச்சாரு. சங்கீத பிரியாவும் அந்த விஷயத்தை ரொம்ப ஆணித்தரமா சொன்னாங்க. நம்ம வாழ்க்கையில பின்னி பிணைஞ்சு இருக்கிற விஷயம் பொன்னகை. அடுத்தவங்களை நம்ம ஆராதிக்கிறதுக்காக உபயோகப்படுத்துற மிகப்பெரிய ஒரு கருவி பொன்னகை. அது தேவை, வாழ்க்கையின் ஆதாரம் அப்படின்னு சொன்னாங்க. இதெல்லாம் ரொம்ப முக்கியமான விஷயங்கள். பொன்னகை நம்ம தவிர்க்க முடியாதது. இன்னைக்கு உலகம் நம்மளை நிமிர்ந்து பார்க்கறதுக்கு பொன்னகையும் ஒரு காரணம். அதில் பெண்கள் பங்கும் அதிகமாக இருக்கிறது, அழகும் அதில் ஒரு அங்கம் வகிக்கிறது. அப்போ அந்த விஷயத்தையே நம்ம தள்ளி வைக்க முடியாது. இப்போ இன்னொரு விஷயத்துக்கு வரலாம். அம்மாவும் அக்காவும் காதலியும் மனைவியும் சிரிக்கிற தருணம் ஒருத்தனுக்கு 1000 கடவுளை பார்க்கிற நிமிஷம். அந்த சிரிப்புக்கு, அந்த புன்னகைக்கு எவ்வளவு கிலோ நகைகள் இருந்தாலும் ஈடு ஆகாது. இன்னைக்கு அழகா ஒரு கண்டஸ்டன்ட் பேசினாங்க, ஸ்ரீஹரிணி சொன்னாங்க, எங்க அம்மா ஒரு கிழிஞ்ச நைட்டியை போட்டுக்கிட்டு வீட்டுல வேலை செஞ்சுட்டு எனக்கு ஒரு தோசையை சுட்டு போட்டுட்டு வேற வழிய அவங்க என்னை பார்த்து சிரிப்பாங்க. அவங்க எந்த நகையும் போட்டுக்க மாட்டாங்க. அதுதான் அழகு அப்படின்னு சொன்னாங்க. அங்க இங்கன்னு விடையை தேடிட்டு இருந்த எனக்கு அந்த இடத்துல விடை கிடைச்சது. அந்த விடைய தீர்ப்பா மாத்தி உங்களுக்கு இன்னைக்கு சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி.